100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு 2087 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வரவேண்டி இருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி இயக்குநரகம் பதிலளித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வரவேண்டிய 2087 கோடி நிலுவைத் தொகை தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு 2087 கோடி நிலுவையில் இருப்பதாக தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து சுமார் 2087 கோடி நிலுவைத் தொகை வரவேண்டியது உள்ளது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி இயக்குநரகம் பதிலளித்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி விவரங்களும் ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய விபிஜி ராம் ஜி திட்டத்தால் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் ஏற்படும் இழப்பு குறித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த தகவல்கள் தங்களிடம் இல்லை என்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 2F கீழ் பதில் வழங்க இயலாது என ஊரக வளர்ச்சி இயக்குநரகமும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு 2087 கோடி நிலுவைத் தொகை தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.